ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொதுத்தமிழ் புக் பர்ச்சேஸ் பண்ண எல்லாருக்குமே இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு 800 ஒர்த்துக்கான டெஸ்ட்டை நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் வந்து எப்படி படிச்சுட்டு அட்டன் பண்ணணும் அதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ புது சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இலக்கணத்துக்கு தான் அதிகமான வெயிட்டேஜ் வந்து இருக்குது. நம்ம இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக 6th to 12th வரைக்கும் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ 6th இலக்கணம், 7th, 8th அந்த மாதிரி நீங்கள் 6th படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து பேசிக்லேருந்து ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து புது சிலபஸில் வெயிட்டேஜ் அதிகமாக எதுக்கெலாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இலக்கணம், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சொல்லும் பொருளும், அறிவு இருவிசை, கலைச்சொற்கள் இதை சார்ந்து தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமாக வந்து கேட்காங்க. ஸோ 85 கொஸ்டின் மேலே பார்த்தோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. ஸோ நம்ம இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா புக் வாங்கின எல்லாருக்குமே அந்த டெஸ்ட்டை நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்கோம். புக் பர்ச்சேஸ் பண்ண எல்லாருக்குமே இந்த கோர்ஸுக்கான ஃப்ரீ ஆக்சஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து 800 வந்து பே வந்து பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ நீங்கள் ஆக்சஸ் கிடச்சதுக்கப்புறம் இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லா கண்டென்ட் வந்து இருக்கும். இந்த இன்ட்ரோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டரில் பொதுத்தமிழ் ஸ்பெஷல் வீடியோஸ் இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து போங்க. ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா முதல்ல தமிழ் இலக்கணம் வீடியோஸ் சொல்லி இருக்கும். இதை நீங்கள் வந்து வரிசையாக வந்து பாருங்கள். ஸோ இது என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் வந்து பாருங்கள். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இலக்கணம் பிகினர் டு எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு 40 நிமிஷம் வீடியோ வந்து இருக்கும். ஸோ இலக்கணத்தில் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் சின்ன கான்செப்ட் தான் இருக்கும். ஸ்கூலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 7th 8th வந்து படிச்சிருப்போம். இப்போ வந்து ரொம்ப நாளாக வந்து படிக்காமல் ரிவைஸ் பண்ணாமல் விட்டதுனால அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மறந்துருக்கும். ஸோ அந்த 40 நிமிஷம் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தமிழில் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ குரூப் 4ல் தமிழ் மட்டும்தான் வந்து இருக்குது. அப்போ இங்கிலீஷ் மீடியம்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ தமிழ் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தமிழ் வந்து ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும். ஓகே, ஸோ இதை பார்த்துட்டு வரிசையாக இது என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் எல்லா வீடியோஸும் வந்து பாருங்கள். ஸோ வந்து நீங்கள் நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் வந்து ஃபஸ்ட் டைமே வந்து எடுக்காதீங்க. ஒரு 2 to 3 times பார்த்ததுக்கப்புறம் வந்து எடுங்க. அப்போ வந்து எதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுக்கணும், நமக்கு வந்து எதெல்லாம் வந்து மறக்கு, ஸோ எந்த இடத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்கட் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஒரு 2 to 3 times இதை ஃபுல்லாக பார்த்து நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து போட்டிருப்போம். இப்போ புது சிலபஸில் ஆட் பண்ண ஒரு சில டாபிக் நம்ம அதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட் பண்ணியிருப்போம். இது வந்து பழைய சிலபஸ்லேயும் இருக்குது. நம்ம அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு சில வீடியோஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதை ஃபுல்லாக பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கீழே ஸ்பெஷல் டெஸ்ட்டு பொதுத்தமிழ் புக் அந்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து நம்ம புக் வைஸாக டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். பொதுத்தமிழ் இலக்கணம் இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு 6th இலக்கணம் 7th இலக்கணம் இப்போ வந்து ஆட் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 8th 9th 10th 11th 12th எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இது அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணியிருக்க வேண்டியது இலக்கணத்துக்கான எல்லா பேசிக் வீடியோஸ் வந்து பார்த்துருக்கணும். ஸோ நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்து முடிச்சிங்க அப்படின்னாலே கான்செப்ட் ஃபுல்லாக வந்து கிளியர் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து வரிசையாக ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக படித்து டெஸ்ட் வந்து எழுதலாம். ஓகே, அப்போ நீங்கள் ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ வந்து இப்போ இலக்கணம் 6th standard பார்த்தோம் அப்படின்னா வந்து பேஜ் நம்பர் 467. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 800 பேஜுக்கு மேலே வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த 467 இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இலக்கணம் வந்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து இப்போ இயல் 1ல் இருந்தால் 6th இயல் 1லே இருக்கும். உங்களுக்கு வந்து அடிப்படையாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே பேசிக்லேருந்தே வந்து இருக்கும். ஸோ நமக்கு வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 6th to 10th எல்லாமே படிக்கணும். ஏன் அப்படின்னா அதெல்லாம் எல்லா பேசிக் கான்செப்டும் இருக்குது. ஸோ 6th to 10th ஃபுல்லாகவே படிக்கணும். 11th 12th நம்ம சிலபஸ் மட்டும் படித்தாலே வந்து போதும். அப்போ இதை ஃபுல்லாக வந்து பாருங்கள். நம்ம வந்து வரிசை இயல் வைஸாக இயல் 1 2 3 4 5 நம்ம இந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்டராக வந்து கொடுத்துருப்போம். இதை ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ இதை ஃபுல்லாக படிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்பில் கொடுத்துருக்க இந்த மொதல் டெஸ்ட்டு ஸோ வந்து 6th இலக்கணம் இதை வந்து அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதை முடிச்சதுக்கப்புறம் 7th வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதுலேயே உங்களுக்கு இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அட்டன் பண்ணும்போது ஒரு 30 கொஸ்டின் வரும். என்ன பண்ணுங்க அப்படின்னா 30 வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ 30க்கு எவ்வளோ மார்க் வாங்குறீங்கன்னு பாருங்கள். 30க்கு ஒரு 20 வாங்கலாம், ஒரு சில பேர் 30 வாங்கலாம், 25 வாங்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் நீங்கள் வந்து 6th ரிவைஸ் பண்ணிவிட்டு இதை ரீடேக் வந்து கொடுங்க. ரீடேக் கொடுக்கும்போது ரேண்டமாக இன்னொரு 30 கொஸ்டின் வரும். நம்ம வந்து எப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து இப்போ 6th இலக்கணத்துக்கு நம்ம வந்து ஒரு 150 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு டைம் அட்டன் பண்ணும்போது ரேண்டமாக 30 கொஸ்டின் வரும். நீங்கள் ரெண்டாவது டைம் அட்டன் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னொரு 30 கொஸ்டின் வந்து ரேண்டமாக வந்து வரும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் ஒரு 5 டைம் வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணும்போது ரேண்டமாக புது புது கொஸ்டினாக வரும். நம்ம வந்து அட்டெம்ப்ட் பார்த்தோம் அப்படின்னா 8 டைம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு 5 டயத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா எல்லா கொஸ்டினும் வந்து முடிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிவிஷன் மாதிரி வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம்.
தென் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்போனாலும் இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ரிவ்யூ பண்ணி ரிவைஸ் பண்ணி எக்ஸாம் வரைக்கும் வந்து படித்து வந்து பார்த்துக்கலாம். இந்த வேலிட் வரைக்கும் நீங்கள் வந்து படித்து வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது ஃப்ரீ டெஸ்ட் தான் புக் வாங்கின எல்லாருக்குமே. நம்ம இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து நூல் வலிக்கு கொடுத்துருப்போம், முக்கிய நூல் வரிகள் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ நம்ம ஏன் வந்து இலக்கணம் வீடியோஸ் நீங்கள் வந்து முதல்ல பாருங்கள், இலக்கணம் வந்து புக்கில் ஸ்டாண்டர்டைஸாக படிங்கன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து சிலபஸில் அதுக்கு வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்குன்னு வந்து மற்ற நூல் வழிலாம் சிலபஸில் கிடையாதா, முக்கிய நூல் வரிகள்லாம் கிடையாதுன்னு கேட்டிங்க அப்படின்னா மிச்சம் எல்லாமே சிலபஸில் இருக்குது. ஆனால் வெயிட்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்மியாக இருக்குது. நம்ம மற்றதும் வழக்கம் போல் படிக்கணும். ஆனால் இலக்கணத்தை நல்லா ஸ்ட்ராங்காக படித்து முடிச்சுட்டு மற்றது வந்து படிக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நூல்வெளி. ஸோ நம்ம நூல்வெளியும் பார்த்தோம் அப்படின்னா அது மாதிரி புக்கில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ 6th 7th 8th இந்த மாதிரி வரிசையாக வந்து இருக்கும். இப்போ நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இண்டெக்ஸில் வந்து பாருங்கள், 6th நூல்வெளி, 7th 8th இந்த மாதிரி 12th வரைக்கும் வந்து இருக்கும். ஓகே, ஸோ வந்து ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நூல்வெளி மட்டும் ஒரு 60 பக்கம் தான், ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து கிறிஸ்பாக நீங்கள் ஈஸியாக படிக்க மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்போம். இதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு இப்போ நம்ம அதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே செப்பரேட்டாக வந்து டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ நூல்வெளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 6th 7th 8th 9th இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 10th மிச்சம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ உங்களுக்கு ரிமைனிங் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து ஆட் ஆயிரும். அப்போ புக்கு வாங்கினவங்க 3 விஷயம் தான். ஸோ நீங்கள் வந்து புக்கை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி அப்படின்னாலே போதும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாலே நம்ம இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவோம். ஓகே, நீங்கள் வந்து முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் புக்கை வாங்கினதுக்கப்புறம் இந்த கோர்ஸ்க்கான ஆக்சஸ் வாங்கிக்கோங்க. இலக்கணம் வீடியோஸை ஃபுல்லாக வந்து பாருங்கள், 3 to 4 டைம் பாருங்கள். இலக்கணம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஸ்ட்ராங் ஆயிடலாம். ரெண்டாவது பண்ண வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்பெஷல் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னா புக்கில் ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து படிக்கணும். ஸோ நீங்கள் வந்து வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிங்க அப்படின்னாலே இலக்கணத்துக்கான அடிப்படை ஃபுல்லாக புரிஞ்சிடும். அப்போ நீங்கள் ஈஸியாக வந்து புக்கை பார்த்து படிச்சிடலாம். 6 படிங்க, படித்து முடிச்சுட்டு இங்கே நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து டெஸ்ட் இன்னைக்கு நீங்கள் வந்து 6 வந்து படித்து அட்டன் பண்ணுறீங்க, 2 நாள் கழிச்சு 7th வந்து அட்டன் பண்ணுறீங்க, 3 நாள் கழிச்சு 8th அட்டன் பண்ணுறீங்க. அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் 6th ரிவைஸ் பண்ணி நீங்கள் ரீடேக் கொடுக்கும் போது 2வது ரீடேக்கில் உங்களுக்கு புது கொஸ்டின் வந்து வரும். அப்போ நீங்கள் வந்து இப்போ ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஒரே கொஸ்டினை வந்து ரீடேக் கொடுக்காம புதுசாக கொஸ்டின் வரும்போது நம்ம வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் ரீடேக் கொடுக்கும் போதும் மறுபடியும் வந்து படிங்க. இப்போ 6th இலக்கணம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக படித்து அட்டன் பண்ணிட்டீங்க. ஓகே, அடுத்து 7th 8th சொல்லி போயிட்டே வந்து இருப்பீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் 6th ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணி ரீடேக் வந்து கொடுங்க. மறுபடியும் ஒரு 4 நாள் கழிச்சு 6th இன்னொருக்கு வந்து ரிவைஸ் பண்ணுங்க. அப்போ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா ரீடேக் வந்து கொடுங்க. ஒரு 4 to 5 ரீடேக் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா புது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஸ்டாண்டர்டுக்கும். இப்போ வந்து 9th ஸ்டாண்டர்டை இன்னைக்கு படிச்சிங்க அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் வந்து படிங்க, ரீடேக் கொடுங்க. மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு படிங்க, ரீடேக் கொடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நீங்கள் தமிழை பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக வந்து முடிச்சிடலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் 6th 7th அது மட்டும் தான் வந்து டெஸ்ட்டு அப்டேட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து ஸோ வந்து இப்போ வீக்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே இந்த புக்கை பேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி எல்லா டெஸ்ட்டும் நம்ம வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிடுவோம். ரெகுலராக பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்காப்பா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இங்கேயே இருக்கும், அதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இதில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட டவுட் கிளாரிஃபிகேஷன் புக் ஆர்டர் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.